2015 50வது கேள்வியை நம்ம பார்ப்போம். ஆரையுடைய ஒரு திண்ம கோலத்திலிருந்து ஒரு பகுதியை வெட்டி நீக்கி செய்யப்பட்ட முண்டித்த திண்மத்தின், முண்டம் என்றால் தலை இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஒரு திண்மத்தில் நாம் என்ன செய்யணும், தலையால சீவிரிக்கம் என்று சொல்லி சொல்றார். வடிவத்தில் உள்ள ஒரு பொருள் ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தாங்கியின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது. கோலத்தின் மையத்திலிருந்து தாங்கியின் அடிக்கு உள்ள தூரம் எல்லாம் சொன்னறிகிற தூரத்தை தந்திரிக்காரு. மையத்திலிருந்து அடிக்குள்ள தூரம் நினைக்கிற தூரத்தை எல் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போது தாங்கியின் அடிக்குள்ள தூரம் எல் ஆகும். இப்போது தாங்கியில் மெதுவாக நீர் நிரப்பப்படுகிறது. தாங்கியின் அடிப்பரப்பு நனையாதவாறு அதன் அடியில் முண்டித்த கோலம் பொருத்தப்படுகின்றது. இவ்விடத்துல வெல்டிங் பண்ணிக்காருன்னு அர்த்தம். இந்த இடமெல்லாம் வந்து வெல்டிங் பண்ணிருக்காரு. அப்ப நமக்கு இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, எந்த தண்ணியும் போகலாது. அப்ப நீங்க நீரை ஊத்தினீங்க என்று சொல்லி சொன்னால், வெளிப்பகுதியில மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய போகுது, ஜலப்பகுதியில மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு ஊத்துப்பட போகுது. நீரை ஊத்தினான் என கொள்கை. நீரின் உயரம் எச்சுடன் நீரினால் பொருளின் மீது உயர்த்தப்படும் நிலைக்குத்து மேன்முக விசை எஃப்பின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது அப்படின்னு கேட்க. ஸோ இதை முதலாவதாக நாம எப்படி 50வது கேள்வி உங்களை எப்படி லேசா ஆன்சர் எடுக்கிறேன்னு முதலாவது பார்ப்போம். அதுக்கு என்ன தியரி தேவைன்னு பார்ப்போம். மொத்த தியரி வந்து என்னென்ன லிங்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். முதலாவது விஷயம் வந்து சில பிழையான கன்செப்டுகள் இருக்கிறதால, முதலாவது விஷயம் நீங்க விளங்க வேண்டியது மேலுதை புண்டால் என்னன்னு நீங்க தியரியில படிச்சிருப்பீங்க. மேலுதை புண்டா என்னன்னு தியரி வந்து விளங்கியிருக்கும். மேலுதைப்புங்கிற என்னது, நமக்கு அமுக்கத்தால ஏற்படுத்தப்படும் விசைகளின் விளைவுள் தான் மேலுதைப்பு. அமுக்கத்தால வழங்கப்படும் விசைகளின் விளைவுள் தான் என்னது, மேலுதைப்பாக இருக்க போகுது. அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு உடல் ஒன்று பகுதியாகவோ அல்லது முற்றாகவோ நீர்ல இந்த மட்டம் பிறங்களிலும் தாண்டிருக்கின்ற வெப்பம், இதெல்லாம் தண்ணி அப்படின்னு எடுங்க, திரவம் அல்லது தண்ணின்னு எடுப்போம். ஸோ இதெல்லாம் நீருன்னு எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால், இதுல அமுக்கத்தால விசைகள் என்ன செய்ய போகுது, இந்த உடல்ல தொழிற்பட போகுது. அமுக்கத்தால விசைகள் தொழிற்பட போகுது. அமுக்கத்தால, அதாவது நீர் அமுக்கத்தால இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக என்ன செய்ய போகுது, மேற்பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் என்ன செய்யும், செங்குத்தாக விசை தொழிற்படும். அப்போ ஒவ்வொரு புள்ளிக்கும் செங்குத்தாக விசை தொழிற்படுமாக இருந்தால், நமக்கு இந்த புள்ளியில் ஒரு விசை தொழிற்படும், இந்த புள்ளியில் அதுக்கு செங்குத்தாக ஒரு விசை ஒன்று தொழிற்படும். ஸோ இந்த புள்ளியிலையும் தொழிற்படும். ஸோ அமுக்கத்தால ஒவ்வொரு புள்ளியிலையும் நமக்கு என்ன செய்ய போகுது, விசைகள் தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். நான் இந்த விசைற பருமன் வந்து உங்களுக்கு அமுக்கத்துக்கு வந்து அமுக்கம் வந்து பி சமன் திரவத்தினாலான அமுக்கம், வளிமண்டல அமுக்கத்தை நாம் விடுவோம். திரவத்தினாலான அமுக்கம் பி சமன் என்னது, HOG. இங்கக்குள்ள பி நேர்விதி சமன் H. ஆகவே ஆழம் அதிகரிக்கும் போது அமுக்கம் அதிகரிக்கிறதால ஒவ்வொரு புள்ளியிலையும் நமக்கு என்ன செய்ய போகுது, விசைகள் என்ன செய்ய கீழுக்கு போக போக அதிகரிக்கும். அதனால நான் அம்புக்குறிகளின் நீளங்கள் என்ன செய்ய பெருசா கீறிக்கும். அப்ப கீழுக்கு இருக்கிற அம்புக்குறிகளின் நீளங்கள் பெருசாகவும் மேலுக்கு இருக்கிற அம்புக்குறிகளின் நீளங்கள் என்னது, சின்னதாகவும் இருக்க போகுது. ஸோ மேலுதைப்புங்கிற என்னென்றால், இப்படி அமுக்கத்தால வழங்கப்படும் இந்த விசைகள் சகலதிரையும் விளைவுள் விசைதான் மேலுதைப்பு. அமுக்கத்தால வழங்கப்படும் விசைகள் சகலதிரையும் விளைவுள் விசைதான் என்னது, மேலுதைப்பு. இப்ப நீங்க இதுல ஒவ்வொரு விசையையும் நீங்க கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்கலாம். இப்ப இந்த விசையை நாம் எடுத்தோம் என்றால், இந்த விசையை நீங்க கிடையாகவும், இந்த விசையை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும், இதுல ஒரு சின்ன ஒரு விசையாக இருந்தால் கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நீங்க என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்கலாம். அதே போல இங்கே இருக்கிற இந்த விசையும் நீங்க கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். இப்ப நாம இதுக்கு நேருக்கு இருக்கிற இந்த விசையை நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்கும். இதையும் பிரிக்கக்குள்ள இந்த கிடையான விசையும் இந்த கிடையான விசையும் என்ன செஞ்சிடும், பேலன்ஸ் ஆயிடும்.
இல்லாட்டி சமநிலையில இருக்க முடியாதே. நமக்கு இவர் சமநிலையில இருக்காரு. சமநிலையில இருக்காருன்னு சொல்லி சொன்னால என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் இருக்கிற விசைகள் என்னது? சம. அல்லது ஓய்வில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பக்கமும் இருக்கிற விசைகள் என்னது? சமனாக இருக்கணும். ஆகவே இந்த புள்ளியில் இருக்கிற விசையும் கிடை விசையும் இந்த புள்ளியில் இருக்கிற விசையும் என்னது? சமனாக மாறப்படுறாரு. ஆகவே நினைக்கிற புள்ளியில நிலைக்குத்து விசையினையும் இந்த நிலைக்குத்து விசையினையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு நிறை விசை தான் பேலன்ஸ் பண்ணும். இந்த விசைகள் என்ன செய்ய போகுது? விளைவுள் விசையாக வரப்போகுது. அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படுற விசைகள்ல அவங்க விளைவுள் விசையாக நிலைக்குத்து விசை மட்டும்தான் வரப்போகுது. கிடை விசைகள் என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆயிரும். இப்படி பார்க்கக்குள்ள நம்ம எல்லா விசைகளையும் நாம கருதினம் என்று சொல்லிச்சினால், சகல விசைகளையும் நாம கருதினம் என்றால் எல்லா விசைகளும் இதே போல நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சு பார்க்கக்குள்ள கிடை விசைகள் எல்லாம் என்ன செய்ய போகுது? பேலன்ஸ் ஆக போகுது. நிலைக்குத்து விசைகளை பேலன்ஸ் பண்ண முடியாது. இதனாலதான் நினைக்கிற மேற்பரப்புக்கு செங்குத்தாக மொத்தமாக விளைவுள் விசை வந்து என்ன செய்ய போகுது? தொழிற்பட போகுது. அந்த விளைவுள் விசைதான் மேல் நோக்கிய விளைவுள் விசைதான் மேலுதைப்புன்னு அர்த்தம். அமுக்கத்தால ஏற்படுத்தப்படும் விசைகளின் மேல் நோக்கிய விசை, அதாவது விளைவுள் விசை மேல் நோக்கியதுன்னா விளைவுள் விசையை மேல் நோக்கித்தான் இருக்க போகுது. அதாவது விளைவுள் விசை எப்போதுமே எப்படி இருக்க போகுதுன்னால் நமக்கு இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதால எப்போதுமே வந்து இந்த திரவ மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கு. திரவ சுயாதீன மேற்பரப்புக்கு எப்போதுமே என்ன செய்ய போது? செங்குத்தாக அமையும் அர்த்தம். சோ மேலுதைப்பு திரவ சுயாதீன மேற்பரப்புக்கு செங்குத்தாக அமையும். அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படும் விசைகளின் மொத்த விளைவுள் தான் என்னது? மேலுதைப்பாக இருக்க போகுது. அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படும் விசைகளின் மொத்த விளைவு, அந்த விளைவுள் தொழிற்படுற புள்ளியத்தான் நீங்க மிவுந்தல் மையம் அப்படின்னு குறிக்கீங்க. சோ இது மேலுதைப்புன்னா என்னன்னு உங்களோட தியரி. அப்ப தியரியை முதலாவது ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இது தியரி, நம்ம தியரியில படிச்சுக்கிறது. சோ மேலுதைப்புனால் அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படும் விசைகளின் விளைவுள், அதான் மேலுதைப்பு. இப்ப இந்த மேலுதைப்பு தொழிற்படனமாக இருந்தால் மேலுதைப்புற இயல்புகளாக நாம படிச்சிருக்கோம். அதாவது இந்த திரவ மேற்பரப்புக்கு செங்குத்தாக இருக்கும். அப்ப மேலுதைப்புங்கிறது விளைவுள் விசையாக இருந்தால், இந்த விளைவுள் விசை மேல் நோக்கி வரணுமாக இருந்தால் கீழுக்கு திரவம் இருக்கும். கீழுக்கு திரவம் அல்லது திரவத்தாலான அமுக்கம் கட்டாயம் இருக்கும். திரவத்தாலான அமுக்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இவரத்துல மேலுதைப்பு வர இயலாது. திரவத்தால வழங்கப்படுற மேலுதைப்பு வேணுமாக இருந்தால் திரவத்தாலான அமுக்கம் கீழுக்கு இல்லைன்றால் நமக்கு என்ன செய்ய முடியாது? மேலுதைப்பு வர இயலாது. அப்ப நாம வெல்டிங் பண்ணினோம் என்றால் என்ன? வெல்டிங் பண்ணி போட்டு கேட்காரு. அப்ப நாம இதுல ரெண்டாவது விஷயம் வந்து மேலுதைப்புற இயல்பை நாம தெரிஞ்சு கொள்ளணும். வெல்டிங் பண்றோம். ஸோ வெல்டிங் பண்றோம்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க ஒரு பொருளை கொண்டு வந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ள நீங்க ஒரு பொருளை கொண்டு வந்து போடுறீங்கன்னு வைப்போம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு போன் கீழுக்கு கிடக்குன்னு வைப்போம். போனை நீங்க தண்ணிக்குள்ள வந்து போட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், நீருக்குள்ள போட்டிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இப்ப இவர் வந்து கீழுக்கு கெண்டக்கலான்னு இருக்காரு. இருந்தாலும் கீழுக்கு நனைஞ்சிருக்காரு. ஏதாவது இந்த திரவத்தில் ஒரு சிறிய ஒரு படை ஒன்று இதுக்கு கீழுக்கு என்ன செய்ய போகுது? கட்டாயம் இருக்க போகுது. ஒரு இந்த திரவத்துல கீழுக்கு ஒரு சிறிய படையாட்சி என்ன செய்யும்? கட்டாயம் இருக்கு. மைக்ரோ லெவல்ல நானோ லெவல்ல தானே நமக்கு என்ன செய்ய போகுது? ஒரு சிறிய படை ஒன்று நனைக்கப்பட்டிருக்கிறதால ஒரு கட்டாயம் சிறிய படை ஒன்று என்ன செய்யும்? கீழுக்கு இருக்கு, நனைக்கப்பட்டிருக்குங்கிறதால. அப்படி இருந்தால் ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாக இருந்தால் நினைக்கிற புள்ளியில என்ன அமுக்கமோ இந்த புள்ளியில என்ன அமுக்கமோ அதே அமுக்கம் திரவ அமுக்கம் இவடத்திலையும் இருக்கு. ஸோ இவடத்துல அமுக்கம் பின்னு சொல்லி சொன்னால் அதே திரவ அமுக்கம் ஒரே கிடைமட்டத்துல தொடர்ச்சியான திரவத்தினோடு ஓய்வில் உள்ள திரவத்தினோடு ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் என்னது? சமம். ஆகவே இவடத்துல நமக்கு பியின் அமுக்கம் இருக்குதாக இருந்தால் இவடத்திலையும் என்ன செய்யணும்? அந்த நனோமீட்டர் லெவல்ல இருந்தா கூட நமக்கு அவடத்திலையும் அதே அமுக்கம் இருக்கணும். அதே அமுக்கம் இருக்குதாக இருந்தால் அந்த அமுக்கத்தால விளைவுள் விசை வருமா வராதா? வரும். ஆகவே அடியில ஒரு பொருள் தாண்டி இருக்குதாக இருந்தால் கூட, இப்படி ஒரு பொருள் தாண்டி இருக்குதாக இருந்தால் கூட இவர நிறை விசை தொழிற்படும். அதே போல இந்த மேற்பரப்பால, இந்த பாத்திரத்துல மேற்பரப்பாலையும் ஒரு விசை ஒன்று என்ன செய்யும்? கட்டாயம் தொழிற்படும். அதே போல கீழுக்கு இந்த திரவத்தால அமுக்கம் ஒன்று இருக்கிறதால கட்டாயம் இதுலையும் என்ன செய்ய போது? மேலுதைப்புன்ற ஒரு விசை தொழிற்படும் அர்த்தம். ஆகவே பொருள் தாண்டிருந்தாலும் அடிப்பரப்பு நனைக்கப்பட்டிருக்கிறதால
கட்டாயம் மேலுதைப்புன்ற ஒரு விஷயம் என்ன செய்யும், தொழிற்படும் என்று அர்த்தம். ஸோ அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நம்ம ஒட்டிட்டம் என்று சொல்லி சொன்னால் இவரத்துல வெல்டிங் பண்றோம் என்று வைப்போம். இந்த முனையும் இந்த முனையும் வெல்டிங் பண்றோம் என்று வைப்போம். ஸோ வெல்டிங் பண்றமாக இருந்தால் நமக்கு இடையில எந்த நீர் கூட இல்லை, நீரோ திரவங்களோ திரவ படைகளோ இடையில கீழுக்கு இல்லை. கீழுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெல்டிங் பண்றமாக இருந்தால் கீழுக்கு திரவப்படையே இல்லை. திரவப்படை இருந்தா தான் அமுக்கம் தொழிற்படும். அமுக்கம் தொழிற்பட்டா தான் விளைவுள் விசை தொழிற்படும். இந்த அமுக்கமும் இல்லை, விளைவுள் விசையும் இல்லை. ஸோ ஆகவே இந்த தொழிற்படுற விசைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கிடையாக தொழிற்படுற விசைகள் எல்லாமே வந்து என்ன செய்ய போது, பேலன்ஸ் ஆகிடும். நிலைக்குத்தாக இருக்கிற விசைகள் தான் என்ன செய்ய போது, உங்களுக்கு விளைவுள் விசையாக வரப்போவதாக இருந்தால் நிலைக்குத்தாக மட்டும்தான் இவருக்கு விளைவுள் விசை வரும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே வெல்டிங் பண்றமாக இருந்தால் அல்லது கீழுக்கு நனையல் என்று சொல்லி சொன்னால் நமக்கு மேலுதைப்பு தொழிற்படாது. இது மேலுதைப்புற இயல்பு. இப்ப இங்க அதைத்தான் அவர் சொல்றாரு, இவர் இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் என்ன செஞ்சிருக்கோம், வெல்டிங் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்ல. இந்த ரெண்டு புள்ளிகளையும் வெல்டிங் பண்ணி வச்சிருக்கோம் என்றால் இதுக்கு இடையில எந்த நீரும் என்ன செய்யல, கீழுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ விளைவுள் விசை வந்து மேல் நோக்கி வந்து என்ன செய்யாது, இவ்விடத்துல வராது. ஆனால் இன்னும் இருக்கிற மேற்பரப்புல வரலாம். இந்த மேற்பரப்புல நமக்கு என்ன செய்யலாம், விளைவுள் விசை மேல் நோக்கி வரலாம். என்றால் நினைக்கிற மேற்பரப்புக்கு கீழே நமக்கு என்ன செய்யுது, தண்ணீரிக்கு. இந்த மேற்பரப்புக்கு கீழே தண்ணீரிக்கு. ஆனா மற்ற எல்லா மேற்பரப்புக்கு நீங்க தண்ணி எதுக்கு மேல கூட்டிக்கிட்டே போகக்குள்ள எல்லா மேற்பரப்புக்கு மேல இருக்கிறதால விளைவுள் விசை என்ன செய்ய, கீழ் நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நாம தொடர்ந்து கூட்டிக்கிட்டே போகக்குள்ள விளைவுள் விசை கட்டாயம் என்ன செய்யணும், கீழ் நோக்கி வரணும். விளைவுள் விசை நமக்கு கட்டாயம் என்ன செய்யணும், கீழ் நோக்கி வரணும்னு அர்த்தம். அப்ப விளைவுள் விசை கீழ் நோக்கி வரணுமாக இருந்தாலே தொடர்ந்து நீர மட்டத்தை அதிகரிச்சுக்கிட்டு போக்குள்ள விளைவுள் விசை கீழ் நோக்கி தான் பெறணும். ஆனால் அவரு சொல்றாரு என்னன்னு சொல்லி சொன்னால், மேன்முக விசை எஃப்பின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. மேல் நோக்கிய விசையைத்தான் அவர் என்ன செய்யறாரு, எஃப்ன்னு எடுக்க. அப்ப மேல் நோக்கிய விசை எஃப்ன்னு எடுத்துக்கிறதால மேல் நோக்கி இருக்கிறது தான் பிளஸ். அப்ப ஆரம்பத்தில் எல்லாருக்கும் சேமாகவே வருது. நமக்கு இறுதியாக கீழ் நோக்கித்தான் விளைவுள் விசை வரணும். தொடர்ந்து தண்ணீர மட்டத்தை அதிகரிச்சுட்டு போக்குள்ள இறுதியாக கீழ் நோக்கித்தான் நமக்கு என்ன செய்யணும், விளைவுள் விசை வரணும். அப்படிங்கிறதால முதலாவது ஆன்சர் வர முடியாது, இரண்டாவது ஆன்சர் வர முடியாது, மூணாவது ஆன்சரும் வர முடியாது. ஏனென்றால் கீழ் நோக்கி வரணும். அவர் பூச்சியத்துக்கு வந்தாலும் அதுக்கு பிறகும் நாம நீர்மட்டத்தை அதிகரிக்கமாக இருந்தால் நமக்கு என்ன செய்யலாம், கீழ் நோக்கி கட்டாயம் பெறணும். ஆகவே மூணாவது ஆன்சரையும் கெஸிங்ல நம்ம என்ன செய்யலாம், இல்லாதாக்கலாம். இருக்கிறது 4 அல்லது 5. 4 அல்லது 5. அப்ப மூன்றாவதாக நம்ம இன்னும் ஒரு தியரி, நமக்கு 4 அல்லது 5ல இருந்து நீக்கிறதுக்கு இன்னும் ஒரு தியரி, நம்ம படிச்ச தியரி ஒன்று நமக்கு என்ன செய்யணும் வேணும். மூன்றாவது தியரிக்கு வருவோம். மூன்றாவது தியரி நம்ம எப்போதுமே வந்து சில கேள்விகள் எல்லாம் முந்தியெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ இதுல அடிப்பரப்புல தாக்குற விசை, ஒரு அடிப்பரப்புல தாக்குற விசைன்னு சொல்லிச்சினால் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தியரி ஆல்ரெடி நாம இப்படியான பாத்திரங்கள் எல்லாம் கேள்விகள் பாஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம பாஸ் பேப்பர் கேள்விகளும் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அடிப்பரப்புல தாக்குற விசைகளுங்கிறது வலைபரப்பாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற அடிப்பரப்புல தாக்குற விசைங்கிறது நம்ம அமுக்கத்தால் ஏற்படுத்தப்படும் விசைகளுக்குள்ள படிச்சிருக்கோம். நாம இதுக்குள்ள தண்ணியை நிரப்பக்குள்ள அல்லது திரவத்தை நிரப்பக்குள்ள திரவத்தை எப்படித்தான் நிரப்பினாலும் நம்ம இப்படி ஒரு பாத்திரத்தை எடுப்போம். இந்த திரவத்தை நம்ம படிப்படியாக நிரப்பிட்டே போறமாக இருந்தால் அடிப்பரப்புல தாக்குற விசைங்கிறது இவர் அடிப்பரப்பிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி அடிப்பரப்பிலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி நம்ம கீறணும் என்றால் அது சுயாதீன திரவ பரப்பு விரங்களிலும் இந்த கனவளவுற பாரந்தான் அடிப்பரப்புல தொழிற்படும். இப்ப இவ்விடத்தில் அடிப்பரப்பில் எவ்வளவு தொழிற்படுதாக இருந்தால் இதுல எவ்வளவு தொழிற்படுதாக இருந்தால் நமக்கு இதுல இருக்கிற கனவளவுற பாரம், இந்த மொத்த கனவளவுற பாரந்தான் என்ன அடிப்பரப்பிலிருந்து நிலைக்குத்தாக எடுத்தோம்னா இந்த மொத்த கனவளவுற பாரந்தான் இந்த அடிப்பரப்பில் என்ன செய்யும், தொழிற்படும். இந்த அடிப்பரப்புல தொழிற்படுறது என்னது, இந்த கனவளவுற, இதுக்கு மேலுக்கு சுயாதீனமாக இருக்கிற இந்த கனவளவுற பாரந்தான் என்ன செய்ய போது, அடிப்பரப்புல தொழிற்படும். அதே போல என்ன வலை மேற்பரப்புகள், இது வலை மேற்பரப்பு, இது இப்படியான பாத்திரம் தானே,
ஸோ இது வந்து இப்படி ஒரு பாத்திரம் இல்லையா. ஆகவே என்ன இருக்கிறது, என்னது, வட்ட பரப்பளவு. இந்த வட்ட பரப்பளவுல தாக்குற விசை வந்து, அடிப்பரப்புல தாக்குற விசை வந்து இன்னைக்கிறதுக்கு மேல இருக்கிற பாரம் தான் இவர்ல தொழிற்படும் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். அதே போல இந்த வளைஞ்ச பரப்பளவு, இந்த வளைஞ்ச பரப்புல இருக்கிற தாக்குற விசை வந்து இந்த வளைஞ்ச பரப்பளவுக்கு மேலுக்கு இருக்கிற திரவம், அதாவது இன்ன இருக்கிற திரவம், இந்த திரவம் வந்து வளைஞ்ச பரப்பால தாங்கப்படுது. ஸோ அவர நிறை விசைதான் இவர நிலைக்குத்தாக தாக்குற விசையாக இருக்க போகுது. இந்த நிறை விசைதான் இந்த திரவத்தால நிலைக்குத்தாக தாக்குற விசைகளாக இருக்க போகுது. இதே மாதிரி நீங்க இப்படியான பாத்திரமும் பாஸ் பேப்பர்ல கண்டிருக்கீங்க. இது நம்ம அந்த கேள்விகள்ல பார்த்திருக்கோம். இப்படியான பாத்திரம். ஸோ இப்படியான பாத்திரத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கூட இப்படியான பாத்திரத்தை நாம் எடுத்தோம் என்றால் இந்த மட்டத்துக்கு திரவம் இருக்குதாக இருந்தால் இந்த அடிப்பரப்புல தாக்குற விசை என்றால் அடிப்பரப்பிலிருந்து திரவம் இருக்கோ இல்லையோ மேல் விரங்கள் நாம் என்ன செய்யணும், உயர்த்த வேண்டி வரும். இதுவரைக்கும் நாம் என்ன செய்யணும், உயர்த்தணும். ஸோ இதுவரைக்கும் என்ன கனவளவு நம்மளால நிரப்ப முடியுமோ அந்த கனவளவு, இவரத்துல உண்மையிலே திரவம் இல்லை, திரவம் இருந்தாலோ இல்லைன்றாலோ இதுக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி இவ்வளவு கனவளவுரையும் பாரம் என்னவாக இருக்குமோ அந்த விசைதான், அந்த நிறை விசைதான் இந்த அடிப்பரப்பில் என்ன செய்யும், தாக்கம் கொண்டு பார்த்திருக்கோம். இது நாம கேள்விகளையும் நம்ம பார்த்திருக்கோம், நம்ம தியரிகளையும் நம்ம நிறுவிருக்கோம். ஸோ அப்ப நமக்கு வந்து அடிப்பரப்பில தாக்குற விசைங்கிறது அதிலிருந்து நிலைக்குத்தாக வார கனவளவு, அதிலிருந்து நிலைக்குத்தாக வார கனவளவு, அதிலிருந்து நிலைக்குத்தாக வார கனவளவுற பாரம் தான் நமக்கு என்ன செய்யும், தாக்கும். இப்ப நாமளும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா கேள்விகள்லையும் எல் பிளஸ் ஆர், எல் பிளஸ் ஆர்ங்கிறது நினைக்கிற மட்டம், நினைக்கிற தூரம் எல், நினைக்கிறது ஆர். அப்ப நினைக்கிற மட்டத்துக்கு மேல நிரப்பினத்துக்கு புறவிரிக்கிற செட்டப் கேட்காரு. எல் பிளஸ் ஆருக்கு புறவிரிக்கிற செட்டப் வந்து கேள்விகள் விடைகளை பார்த்தோம்னா விளங்கும். இதுக்கு மேலுக்கு நாம நிரப்பக்குள்ள நம்ம மாறா வீதத்திலேயோ அல்லது வந்து உயரத்தோட கேட்டிருக்காரு. அப்ப நாம 5 சென்டிமீட்டர் நம்ம நிரப்புறமாக இருந்தால் அல்லது 5 சென்டிமீட்டர் கனம் உரமாக இருந்தால் ஒரே அளவுக்கு தான் நமக்கு என்ன செய்யும், பாரம் கூட போகுது. ஸோ இதுக்கு மேல இருக்கிற பாரத்தை நாம் எடுத்தோம் என்றால் இந்த பாத்திரத்துக்கு மேலே இருக்கிற பாரம் வந்து கூட கூட என்ன செய்ய போகுது, இதுக்கு மேல இருக்கிற பாரம், இப்ப நம்ம இதை நீரை நிரப்புறமாக இருந்தால் இதுக்கு மேல இருக்கிற பாரம் வந்து இவ்வளவும் கூடுதாக இருந்தால் அடுத்து இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் உயர்த்தினம் என்றால் இவ்வளவும் கூடுதாக இருந்தால் இந்த பாரமும் இந்த பாரமும் என்னது, சம. அப்போ ஒவ்வொரு 5 சென்டிமீட்டர் உயரக்குள்ளையும் நினைக்கிறது 50 நியூட்டன் என்றால் 50 நியூட்டன், இவர் 50 நியூட்டன் என்றால் 50 நியூட்டன். அப்போ ஒவ்வொரு 5 சென்டிமீட்டருக்கும் 50 50 50 நியூட்டனாக கூட்டிட்டு போகுது. இங்கேயும் அதே சிச்சுவேஷன் தானே, நீங்க இப்படியோ நிரப்பிட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் உயர்த்துறீங்க, இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் உயர்த்துறீங்க, இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் உயர்த்துறீங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த அடிப்பரப்புல கீழ் நோக்கி தாக்குற விசை 5 சென்டிமீட்டர் உயரத்துக்குள்ள நினைக்கிற இவ்வளவு கனவளவு, இவர பாரம் இவரால தாங்கப்படுறாரு 5 நியூட்டன் என்றால் நினைக்கிற கனவளவு 5 நியூட்டன் என்றால் நினைக்கிற கனவளவு 5 நியூட்டன் என்று சொல்லி சொன்னால் இது ஒவ்வொரு 5 நியூட்டனாக கூடிட்டு போகுது. நம்ம மேலுக்கு உயர்த்த 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டராக உயர்த்தும் போதோ ஒவ்வொரு 5 நியூட்டன் 5 நியூட்டன் 5 நியூட்டன் 5 நியூட்டனாக படிப்படியாக என்ன செய்ய போதோ அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே நமக்கு அங்க நேர்கோடாக என்ன செய்யும், கீழ் நோக்கிய விசை வந்து நேர்கோடாக அதிகரிக்கணும் என்று விளங்கும். ஸோ நேர்கோடாக அதிகரிக்கணுமாக இருந்தால் நமக்கு 4வது ஆன்சரை தவிர வேற ஆப்ஷன் இல்லை. இது 50வது கேள்விங்கிறதால நாம இப்படி செய்யறோம். இதுல மேலதிகமாக இந்த வலைப்பரப்புல எவ்வளவு விசை தாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது நம்ம விட எடுக்கிறதுக்கு வந்து 3 தியரி, அது நீங்க படிச்ச தியரிகள்ல வேணும். முதலாவது மேலுதைப்புண்டா என்னன்னு வேணும், மேலுதைப்புண்டா என்ன, அமுக்கத்தால ஏற்படுத்தப்படும் விசைகளின் விளையுள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆகவே அடிப்பரப்புல வந்து நீர் இல்லைன்னு சொல்லி சொன்னால், அடிப்பரப்பு நனைக்கப்படலைன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யாது, மேலுதைப்பு தொழிற்படாது. கீழுக்கு தான் என்ன செய்யணும், விசையை தொழிற்படணும். 2வது விஷயம் நம்ம பார்த்திருக்கோம், நினைக்காதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். 3வது விஷயம் வந்து பார்த்திருக்கோம், அடிப்பரப்புக்கு மேல எவ்வளவு திரவம் இருக்கோ அதுல பாரத்தை இவர் தான் தாங்குவார். அடிப்பரப்புக்கு மேல எவ்வளவு திரவம் இருக்கோ அதுல பாரத்தை தான் தாங்குவார், நம்ம நிறுவிருக்கோம் தியரிகள்ல. ஸோ அடிப்பரப்புக்கு மேல எவ்வளவு பாரம் இருக்கோ அதான் என்ன செய்யப்படுறாரு, அதை தாங்கப்படுறாரு.
இல்லையா? சோ அந்த பாரம் தான் நமக்கு என்ன செய்ய போகுது, கூட போகுதுனால் நாம ஒவ்வொரு தடவையும் 5 சென்டிமீட்டர் கூட்டமாக இருந்தால் இன்னைக்கிற கனவளவு கூடட்டும், அதை பத்தி கவலை இல்லை. இந்த அடிப்பரப்பை நாம் எடுத்தாலும் அதே விஷயம் தான் பெறப்போகுது. நமக்கு இதுக்கு மேல இருக்கிறது 5 நியூட்டன். 5 நியூட்டன் இன்னைக்கிற கனவளவு மாறி 5 சென்டிமீட்டர் உயர்த்தினம் என்றால் இதுக்கு மேல இருக்கிற எக்ஸாக்டான கனவளவு மாறி அடுத்த கனவளவு மாறி அடுத்த கனவளவு மாறலிங்க போல அதே பாரம் தான் கூட்டிட்டு போகுது. இப்ப இதுக்கும் இதே மாதிரி கேள்வி கேட்டால் அப்படிதான் பெறப்போகுது. ஆகவே இங்கேயும் நமக்கு அடிப்பரப்பு எப்படி இருக்கோ அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. அடிப்பரப்பு வளைந்திருந்தாலும் சரி, நிமிந்திருந்தாலும் சரி, சாய்ந்திருந்தாலும் சரி, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. மேலுக்கு எவ்வளவு பாரம் கூடுது, 5 சென்டிமீட்டர் உயரத்துக்குள்ள 5 நியூட்டன் கூடுதாக இருந்தால் அடுத்த 5 சென்டிமீட்டருக்கும் 5 நியூட்டன், அடுத்த 5 சென்டிமீட்டருக்கும் 5 நியூட்டன். என்னால் பாரம் கனவளவு மாறலன்னா பாரம் மாறல. ஆகவே சீராக மாறணும் என்றால் 4 அல்லது 5க்குள்ள 5வது ஆன்சர் கொஞ்சம் வளையுது. ஆகவே 4வது ஆன்சர் தான் சரியான விடையாக இருக்கு. இப்ப நம்ம இந்த வளைந்த மேற்பரப்பில் எப்படி விசைகள் தாக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். விட எடுத்தாச்சு, இருந்தாலும் நம்ம வளைந்த மேற்பரப்புல தியரியும் கொஞ்சம் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம தியரியில படிச்சது தான், ஆனா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வளைந்த மேற்பரப்புல எவ்வளவு விசை தாக்குது அப்படிங்கிற அந்த தியரிக்கு முதல்ல நாம இப்படியான ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் இருக்கும். இப்படியான ஒரு பாத்திரத்தை நான் இது ஆல்ரெடி தியரியிலையும் வழங்கப்படுத்தியிருக்கேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. ஸோ இப்படியான பாத்திரம் நமக்கு ஆல்ரெடி நிறைய தரம் பாஸ் பேப்பர்லையும் கேட்டிருப்பாரு, உங்களோட மெடல் பேப்பர்லையும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த பாத்திரத்துக்குள்ள நம்ம திரவத்தை எடுத்தோம்னு சொல்லிச்சுனால், இப்படியான ஒரு பாத்திரத்துக்குள்ள நம்ம திரவத்தை எடுக்கணும். இப்படியான பாத்திரத்துக்குள்ள நம்ம திரவத்தை எடுக்கணும்னு வைப்போம். ஸோ இப்படியான ஒரு பாத்திரத்துக்குள்ள நாம திரவத்தை எடுத்திருக்கோம்னு வைப்போம். இப்ப நமக்கு இன்னைக்கிற புள்ளியில தொழிற்படுறது, அடியில தொழிற்படுற விசையை நான் திரவத்தினால் நம்ம எப்போதுமே விசை குறிக்கக்குள்ள நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யாரால் யாருக்குங்கிற அந்த 2 கேள்வி கேட்காம குறிக்க கூடாது. ஸோ திரவத்தினால் அடிப்பரப்பு மீது தாக்குற விசை, திரவத்தினால் அடிப்பரப்பு மீது தாக்குற விசை நீங்க FB அப்படின்னு எடுத்தீங்க என்றால், அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் நாம H ஆழத்துக்கு தான் வச்சிருக்கோம். H ஆழத்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம், திரவத்தை வச்சிருக்கமாக இருந்தால், அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் P சமன் என்னவாக இருக்க போது, வளிமண்டல அமுக்கத்தை விடுங்க, திரவத்தாலான அமுக்கத்தை HρG அப்படின்னு வரப்போறாரு. ஸோ அடிப்பரப்புற பரப்பளவு, அடியின் பரப்பளவு நினைக்கிற பரப்பளவு நீங்க A அப்படின்னு எடுத்தீங்கன்னால், அடியிற பரப்பளவு A என்று எடுத்தீங்கன்னால் FB என்னவாக இருக்கணும், விசை சமன் அமுக்கம் தர என்னது, பரப்பளவு. அமுக்கம் தர பரப்பளவு. ஸோ அமுக்கத்தை நீங்க எடுத்தீங்க என்றால் HρG இன்டு பரப்பளவு என்னது A என்று வரப்பாரு. ஸோ A தர Hங்கிறது கனவளவா இல்லையா? Aங்கிறது நினைக்கிற பரப்பளவு, Hங்கிறது நினைக்கிற உயரம். Hங்கிறது நினைக்கிற உயரம், ஏங்கிறது நினைக்கிற பரப்பளவு என்றால் நாம் என்ன கீறிக்கிற கனவளவு தான் A தர Hங்கிற கனவளவு. A தர Hங்கிற கனவளவு. ஸோ A தர Hங்கிறது கனவளவு, கனவளவு தர அடர்த்தி தர G என்று சொல்லிச்சென்னால் இவர் என்னது mg, அதாவது இவர நிலைக்குத்தாக மேலுக்கு இருக்கிற பாரம் அப்படின்ட்டு நான் சொல்றேன். நிலைக்குத்தாக மேலுக்குகிற துண்டுற பாரம். இதைத்தான் நாம இப்ப தியரியாக நான் இப்ப சொன்னது. அது ஆல்ரெடி நாம விசைகளுக்குள்ள படிக்கம், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, நிறைய பேர் கேட்கறதால. சோ கனவளவு தர அடர்த்திங்கிறது என்னது, திணிவுங்கக்குள்ள நினைக்கிற நிறை, அதாவது அடிப்பரப்புண்டால் நீங்க இது எப்படி பரப்புன்னு அதுக்கு மேல இருக்கிற நிறை விஷயம் வரப்பு. இப்ப எனக்கு அது இல்லை தேவை. எனக்கு தேவையான விஷயம் என்னென்னால், இன்னரிக்கிற மேற்பரப்பில் என்ன விசை தாக்கும், இன்னைக்கிற மேற்பரப்பில் என்ன விசை தாக்கும். இதுல நான் நீரை மட்டும் தனியா கருதுவோம். இதுக்குள்ள இருக்கிற நீரை மட்டும் நாம் என்ன செய்வோம், தனியா கருதுவோம். ஸோ இப்ப இதுல இருக்கிற நீரை மட்டும் நீங்க தனியாக கருதினீங்க என்றால், இவ்வளவும் நீராக இருக்கட்டும், நீரை மட்டும் நீங்க தனியாக கருதுங்க. நீரை மட்டும் தனியாக கருதினோம் என்றால், இந்த பாத்திரத்தின் அடிப்பரப்பால, திரவத்தால பாத்திரத்துக்கு அடிப்பரப்புக்கு, திரவத்தால அடிப்பரப்புக்கு வழங்கப்பட்டது FB. அப்ப அடிப்பரப்பால
திரவத்தால அடிப்பரப்புக்கு வழங்கப்பட்டது கீழ் நோக்கி FB ஆக இருந்தால் அடிப்பரப்பால திரவத்துக்கு வழங்கப்பட்டது என்னவாக இருக்கணும்? மேல் நோக்கி FB ஆக இருக்கணும், மேல் நோக்கி விளைவு விசையாக இருக்கணும். ஆகவே அடிப்பரப்பால திரவத்துக்கு வழங்கப்பட்டது FB வந்து மேல் நோக்கியாக இருக்கணும். நான் திரவத்தை மட்டும் கருதக்குள்ள, அதுல தொழிற்பட விசைகளை மட்டும் கருது. அடுத்ததாக இந்த திரவத்துக்கு ஒரு நிறை விசை ஒன்று கட்டாயம் என்ன செய்ய போது? தாக்க போது. திரவத்துக்கு ஒரு நிறை விசை ஒன்று தாக்கும் W அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். திரவத்துக்கு ஒரு நிறை விசை ஒன்று தாக்கும் W அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். வேற என்ன தாக்க போகுது? நமக்கு இன்னைக்கிற மேற்பரப்பு, நான் இப்ப எல்லா மேற்பரப்பும் வளர்ச்சி நமக்கு தாக்க போகுது. நமக்கு வந்து இந்த திரவத்தால இந்த மேற்பரப்புக்கு ஒரு விசை ஒன்று என்ன செய்யப்படுறது? மேற்பரப்புக்கு செங்குத்தாக வழங்கப்படும். திரவத்தால இந்த வளைஞ்ச மேற்பரப்புக்கு, இது வளைஞ்ச மேற்பரப்பு தானே, சோ இந்த வளைஞ்ச மேற்பரப்புக்கு திரவத்தால மேற்பரப்புக்கு செங்குத்தாக ஒரு விசை ஒன்று என்ன செய்யும்? வழங்கப்படும் என்று அர்த்தம். திரவத்தால மேற்பரப்புக்கு செங்குத்தாக வழங்கப்படுறத நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நாம பிரிக்க முடியும். கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க முடியும். இப்ப இதே போல இந்த மேற்பரப்பிலையும் இதே மாதிரியாக மேற்பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படுறத கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க முடியும். நமக்கு இந்த கிடையாக இருக்கிற விசை எதிரெதிர் திசைகள் இருக்கிறதால பேலன்ஸ் ஆயிரும் 0. கிடையாக இருக்கிற விசை எதிரெதிர் திசையில் இருக்கிறதால பேலன்ஸ் ஆயிரும் 0. ஆனா நிலைக்குத்தாக இருக்கிறார்கள் பேலன்ஸ் ஆக முடியாது. அப்ப நிலைக்குத்தாக இருக்கிற விசை மட்டும்தான் இவர்கள் என்ன செய்ய போது? தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்ப நிலைக்குத்தாக இருக்கிற விசையை நான் F vertical அப்படின்னு எடுத்தோம்னால், F vertical அப்படின்னு எடுத்தோம்னால், FV எடுத்தோம்னால், திரவத்தால இந்த வளைபரப்புக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி FV வழங்கப்படுவது. ஆகவே இந்த வளை மேற்பரப்பால திரவத்துக்கு என்ன செய்யணும்? FV வந்து மேல் நோக்கி வழங்கப்படும். FV வந்து என்ன செய்யணும்? மேல் நோக்கி வழங்கப்படும். சோ இது வளர்ச்சி தாக்கும் எல்லாரையும் விளைவுள் விசையாக நான் FV அப்படின்னு எடுத்துக்கேன். இப்ப நமக்கு இவர சமநிலையில இருக்கிறாராக இருந்தால் மேல் நோக்கிய விசைகளும் கீழ் நோக்கிய விசைகளும் என்னது? சமனாக இருக்கணும். ஆகவே FV பிளஸ் FB சமன் W ஆக இருக்கணும். ஆகவே F vertical சமன் W மைனஸ் FB ஆக இருக்கப்படுறார். W மைனஸ் FB ஆக இருக்கப்படுறார். உங்களுக்கு தெரிஞ்சது Wங்கிறது மொத்த பாரம், இந்த மொத்த கனவளவுற பாரம் W. FBங்கிறது இந்த நிலைக்குத்தாக இருக்கிற இந்த கனவளவுற பாரம். ஆகவே மொத்த கனவளவுற பாரத்திலிருந்து இந்த நிலைக்குத்தாக இருக்கிற கனவளவுற பாரத்தை கழிச்சோம் என்றால் இங்கால வெளியில இருக்கிற எக்ஸ்டெண்டாக இருக்கிற நினைக்கிற பாரம் தான் நமக்கு என்ன செய்ய போகுது? இதுல விசையாக தொழிற்பட போகுது. அதாவது இந்த சாய்வான மேற்பரப்புக்கு மேலே எவ்வளவு திரவம் இருக்கோ அந்த அவ்வளவு திரவத்திர விசையும் என்ன செய்ய போகுது? கீழ் நோக்கி தொழிற்படும். ஆகவே இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. வந்து என்னது? ஒரு மேற்பரப்பு கிடையாக இருந்தாலும் சரி, நிலைக்குத்தாக இருந்தாலும் சரி, கிடையாக இருந்தாலும் சரி, சாய்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல சரியா நிலைக்குத்தாக நீங்க கருதுற அந்த கனவளவு, சரியா இதுல நிலைக்குத்தாக மேல் நோக்கி கருதுற அந்த கனவளவுல எவ்வளவு பாரம் இருக்கோ அவ்வளவு பாரத்தையும் இந்த கிடை மேற்பரப்போ அல்லது இந்த சாய்வான மேற்பரப்போ தாங்கும் அப்படிங்கிறது தான் அதோட கன்செப்ட். ஸோ இதை நாம முதலாவது விளங்கி எடுக்கணும். இதுவும் நிறைய தரம் பாஸ் பேப்பர்கள்ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய தரம் பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மேலதிகமாக. அதே போல இன்னும் ஒரு தியரியை நாம வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளும். நம்ம ஆல்ரெடி படிச்சது. இதே போல பாத்திரம் ஒன்று மாறி தரக்குள்ள எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வைக்கணும். இதே மாதிரியான பாத்திரம் இப்படியான பாத்திரங்கள் திறக்குள்ள, இதே மாதிரியான பாத்திரம் இப்படியான பாத்திரம் திறக்குள்ள, இதுவும் வந்து நீங்க உங்களுக்கு பாஸ் பேப்பர்ல அதிக தடவைகள் கேட்ட கேள்விகள். இப்படியான பாத்திரம் ஒன்றுக்குள்ள திரவத்தை நீங்க நிரப்புறீங்க. ஸோ இப்படியான ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவத்தை நிரப்புக்குள்ள
இப்படியான ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவத்தை நிரப்பக்குள்ள நீங்க இப்ப இது வரைக்கும் நிரப்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஸோ இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, திரவத்தை நிரப்பிருக்கீங்க. இப்பயும் நமக்கு அடிப்பரப்புல தொழிற்படுற விசை, அதை நாம எஃப்பி அப்படின்னு எடுத்தோம்னால், அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் வந்து அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் என்ன இருக்கிறது, அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் பி சமன் என்னவாக இருக்க போது, திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம். திரவம் வந்து எச் உயரத்துக்கு இருக்கிறதாக இருந்தால், திரவம் வந்து ஒரு எச் உயரத்துக்கு இருக்கிறதாக இருந்தால், நமக்கு அடிப்பரப்பில் இருக்கிற அமுக்கம் வந்து என்னது, எச் ரோ ஜி தான். ஆகவே அடியில் இருக்கிற விசை வந்து என்னது, அமுக்கம் தர பரப்பு தான். ஆகவே பரப்பளவு நாம ஏ என்று எடுத்தோம் என்றால் எச் ரோ ஜி இன்டூ ஏ என்று தான் வரப்பார். இப்பயும் நீங்க ஏ தர எச், ஏ நீங்க கருதினீங்க என்றால் அடிப்பரப்பு, ஏ தர எச்ச கருதினீங்க என்று சொல்லி சொன்னால் இதுக்கு மேலுக்கு இருக்கிற கனவளவு முழுவதும் பெறும். ஸோ இதுக்கு மேலுக்கு இருக்கிற கனவளவை நீங்க எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கனவளவு எச் உயரத்துக்கு நமக்கு இப்படியோ வரப்போகுது. எக்சுவலாக இவ்விடத்துல திரவமே இல்லை, எக்சுவலாக நினைக்கிற இடத்துல எல்லாம் திரவம் இல்லை. இருந்தாலும் நாம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அடிப்பரப்பு தாரமாக இருந்தால் அந்த அடிப்பரப்புல இருந்து என்ன செய்யணும், நிலைக்குத்தாக மேல் நோக்கி திரவ சுயாதீன மேற்பரப்பு இடங்கள்ல எவ்வளவு கனவளவு இருக்கோ இல்லையோ, நமக்கு மேலுக்கு டிரெக்டா திரவம் இருக்குன்னா கீழ் நோக்கி விசைதாக்கும், இருக்கோ இல்லையோ மொத்தமாக எவ்வளவு பாரம் பெறுவதோ அந்த பாரம் தான் பெறப்படுறாரு. ஏதர எச்சுங்கிறது நினைக்கிற மொத்த கனவளவு, அந்த கனவளவு தர ரோ தர ஜிங்குக்குள்ள அதுல பாரம் கொண்டு வரப்போகுது. இவரத்துல உண்மையிலேயே திரவம் இல்லை, ஆனால் அதுல பாரத்தையும் சேர்த்து தான் நமக்கு எஃப்பி ஆக அடியில் என்ன செய்ய போகுது, தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். இந்த திரவத்தையும் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி சொன்னால் தனியே கருதுவோம். இந்த திரவத்தை நாம் என்ன செய்வோம், தனியே கருதுறதாக இருந்தால் இப்படி கருதி கொள்வோம். இந்த திரவத்தையும் நம்ம தனியே கருதுவோம். இதுல தாக்குற விசைகளை பத்தி நீங்க யோசிங்க. இது திரவத்தை மட்டும் நம்ம தனியே கருதினோம் என்றால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதாவது திரவத்தால அடிப்பரப்பு மீது நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விசை தாக்குதாக இருந்தால் அடிப்பரப்பால திரவத்துக்கு என்ன செய்யணும், நிலைக்குத்தாக மேல் நோக்கி விசை தாக்கணும். ஆகவே அடிப்பரப்பால திரவத்துக்கு என்ன செய்யணும், நிலைக்குத்தாக மேல் நோக்கி அதே எஃப்பிங்கிற விசை தாக்கும். இவர நிறை விசையும் நமக்கு என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி தாக்க போகுது. இதே போல நமக்கு மத்தபடிக்கு கவனிங்க, நினைக்கிற வளைந்த மேற்பரப்பில் எவ்வளவு விசை தாக்கும். இந்த வளை மேற்பரப்புல திரவத்தால இந்த வளை மேற்பரப்புக்கு செங்குத்தாக இப்படி ஒரு விசை ஒன்று என்ன செய்ய போது தாக்குது. அந்த விசையை நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க முடியும். ஸோ அந்த விசையை நம்ம கிடையாக பிரிச்சோம் என்றால் எஃப்ஹெச், இது நினைக்கிறது எஃப்வி அப்படின்னு கருதினோம் என்றால் இதே போலதான் நமக்கு இஞ்சலையும் நமக்கு என்ன செய்ய போதோ வரப்போதோ. ஆகவே அவரையும் நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் கருதினோம் என்றால் கிடையாக இருக்கிற கூறுகள் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆக போகுது. கிடையாக இருக்கிற கூறுகள் எல்லாம் என்ன செய்யும், பேலன்ஸ் ஆகிடும், சமநிலையில இருக்காரு. நிலைக்குத்தாக இருக்கிற கூறுகள் வந்து பேலன்ஸ் ஆகாது. அப்ப நமக்கு அவர் தான் என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி தொழிற்பட போறார். அப்ப நமக்கு திரவத்தால இந்த மேற்பரப்பு மீது மேல் நோக்கி விசை வழங்கப்படுதாக இருந்தால் எஃப்பிங்கிறது இந்த மேற்பரப்பால திரவத்துக்கு விளைவு விசையாக என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி வழங்கப்பட போகுது. இது வளர்ச்சி வழங்கப்படும், நான் ஒரு இடத்துல மட்டும் கீறிக்கிறேன். ஸோ வளர்ச்சி வழங்கப்படும், நான் ஒரு இடத்துல மட்டும் கீறிக்கிறேன், எஃப்பி என்று சொல்லி எழுதிக்கிறேன். வேற எந்த விசைகளும் இல்லை. நிறை விசை அடியில தாக்குற அடியால வந்து நமக்கு திரவத்துக்கு தாக்குற விசை, அதே போல நமக்கு இந்த வளைந்த மேற்பரப்பால திரவத்துக்கு தாக்குற விசை. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணினோம் என்றால் சமநிலைக்கு எஃப்வி பிளஸ் கீழ் நோக்கி விசைகள் டபிள்யூ சமன் எஃப்பி ஆக இருக்கப்படும். ஆகவே எஃப்வியை நாம் எடுத்தோம் என்றால் எஃப்பி மைனஸ் டபிள்யூ ஆக இருக்கும். அப்ப எஃப்பி மைனஸ் டபிள்யூ என்றால் எஃப்பிங்கிறது நினைக்கிற சிவத்த கலர்ல காட்டப்பட்ட இந்த மொத்த கனவளவுற பாரம், டபிள்யூங்கிறது உள்ளுக்கு இருக்கிற நினைக்கிற பாரம். ஆகவே மொத்த கனவளவுற பாரத்திலிருந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற பாரத்தை கழிச்சோம்னா வெளியில் இருக்கிற பாரம் நினைக்கிறது தான் நமக்கு எஃப்பி ஆக இருக்க போகுது. இந்த வெளியில் இருக்கிற பாரம், இந்த ஓரம் எல்லாம் இருக்கிற பாரம், வெளியில் இருக்கிற பாரம். ஸோ நமக்கு நினைக்கிற மொத்த கனவளவுல இருந்து மொத்த பாரத்தில இருந்து உள்ளுக்கு இருக்கிற பாரத்தை நம்ம கழிச்சோம் என்றால் வெளியில நமக்கு திரவமே இல்லை. திரவமே இல்லாத பகுதியில பாரம் தான் நமக்கு என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கி தொழிற்படுவது இல்லையா. யாரால, இந்த மேற்பரப்பால் என்றால்
திரவத்தால் என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி தொழிற்பட போகுது. அதுக்கு பேர் தான் மேலுதைப்பு. அதாவது இந்த மேற்பரப்பு நிலை குத்தாக இருக்கின்ற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்னென்றால், இது திணிவு மையத்துல, அதாவது புவியீர்ப்பு மையம் வந்து நம்ம காண்ற மாதிரி. புவியீர்ப்பு மையத்துல நாம் என்ன செய்யறோம், ஒரு உடல் ஒன்று இருக்குதாக இருந்தால் அந்த உடல்ல வந்து பாரத்தை நாம் என்ன செய்வோம், கீழ் நோக்கி குறிப்போம். அந்த உடல்ல இருந்து ஒரு துண்டை வெட்டி அகற்றமாக இருந்தால் வெட்டி அகற்றப்பட்ட பகுதியில பாரத்தை நாம் என்ன செய்யணும், எம் நோட்டுனால் எம் நோட் ஜி மேல் நோக்கி குறிப்போம். அதே செட்டப் தான் செய்யும். நினைக்கிற மேற்பரப்பு நிலை குத்தாக இருந்திருக்கிறேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நாம இதை கழிக்கும் போது இதை நமக்கு கழிஞ்சிருக்கிறதால இவ்வளவும் இருக்க வேண்டிய திரவம் அகற்றப்படுது, வெட்டி அகற்றப்படுற மாதிரி யோசிங்க. வெட்டி அகற்றப்படுவதாக இருந்தால் அந்த திரவத்தின் பாரத்தை நிலைக்குத்தாக மேல் நோக்கி குறிக்கணும். அதான் மேலுதைப்பும் கூட. மேலுதைப்பு தியரிங்கிறது திரவத்தில் இருக்கிற அந்த உங்களோட புவியீர்ப்பு மையத்தேற்றம் தான், வேற ஒன்றுமே இல்லை. திரவத்தில் இருக்கிற புவியீர்ப்பு மையத்தேற்றம். ஸோ இப்ப இங்க வந்து நமக்கு இப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கழிஞ்சிருக்கிறதால நமக்கு இந்த திரவ பகுதி வெட்டி அகற்றப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பகுதி தான் மேல் நோக்கி என்ன செய்து தொழிற்படுது. அப்ப நமக்கு ஒரு துண்டை வெட்டி அகற்ற மாதிரி கருதினம் என்றால் அது என்ன செய்ய போகுது, மேல் நோக்கி தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். அப்ப நாம இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். முதலாவது, அடிப்பரப்புல தாக்குற விஷயங்கிறது திரவம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. அடிப்பரப்புக்கு மேல திரவம் இருக்கா, அடிப்பரப்புக்கு மேல டிரெக்டா திரவம் இருக்கா, அதுக்கு மேல கீழ் நோக்கி தாக்கும் மேலுக்கு இருக்கிற பாறை. சாய்வாக இருந்தாலும் அது அப்படித்தான். அதே நேரத்துல இந்த ஒரு பரப்புக்கு மேல திரவம் இல்லைன்னு சொல்லிச்சென்னால் அதுல இருந்து மேலுக்கு நம்ம அந்த சுயாதீன மேற்பரப்புறங்களும் எவ்வளவு கனவளவு கருதுறோமோ அதுல பாரம் என்ன செய்ய போது, மேல் நோக்கி தொழிற்படும். திரவம் இருந்தா கீழ் நோக்கி, இல்லைன்னா மேல் நோக்கி, அவ்வளவுதான். இருந்தா கீழ் நோக்கி தொழிற்படும், இல்லைன்னா என்ன செய்ய போது, மேல் நோக்கி தொழிற்படும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் நம்ம கருத வேண்டியது. இதை வச்சு நாம் என்ன செய்யலாம், இதை செஞ்சு கொள்ளலாம். இதை செய்யலாம். இதை விளங்குறதுக்கு நம்ம ட்ரை ஒன்று பண்ணுவோம். மேற்பரப்புகளை பத்தி நம்ம கருதக்குள்ள இன்னும் ஒரு வகையான பாத்திரத்தை நாம கருதினோம்னா நம்மளோட தியரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறும். ஸோ இப்படியான ஒரு பாத்திரத்தை நாம கருதுவோம். ஒரு பாத்திரத்தை நீங்க இப்படியான ஒரு பாத்திரத்தை கருதுங்க. இப்படியான ஒரு பாத்திரத்தை கருதுங்க. இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கிறது, ஒரு நிலை குத்து பரப்பாக இருக்காரு. என்ன இருக்கிறது என்னது, கிடையாக, அதாவது ஒரு வளைஞ்ச மேற்பரப்பாக இருக்கு. இப்ப இந்த வளைஞ்ச மேற்பரப்புல தாக்குற விசைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம இதுக்குள்ள திரவத்தை நிரப்பி வச்சிருக்கோம். இது முழுக்க திரவத்தை நிரப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்தோம்னால் இந்த திரவத்தை மட்டும் வேறையா கருதுங்க, அதுல மாற்றம் இல்லை. இந்த திரவத்தை மட்டும் சமநிலைக்காக திரவத்தை மட்டும் வேறையாக, இப்படி திரவத்தை மட்டும் நாம் என்ன செய்யலாம், வேறையாக கருதுங்க. இந்த திரவத்தை மட்டும் வேறையாக கருதினீங்கன்னால் இதுல தாக்குற விசைகள் முதலாவது நான் இவ்விடத்துல மட்டும் குறிக்க, நான் முழுக்க நடுவுல குறிக்காம, சோ இவ்விடத்துல குறிக்க நம்ம லேசிக்காக டபிள்யூ நிறை விசை தாக்க போகுது, அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல நமக்கு இந்த நிலைக்குத்து பரப்பால நினைக்கிற பரப்பளவு மீது திரவத்தால இந்த நிலைக்குத்தாக இருக்கிற இஞ்சால இருக்கிற பரப்பு மீது என்ன செய்ய போது, செங்குத்தாக ஒரு விஷயம் என்ன செய்யும், தாக்கும். இந்த நிலைக்குத்து பரப்புல செங்குத்தாக ஒரு விளைவு விஷயம் ஒன்று தாக்கும். ஆகவே இந்த நிலைக்குத்து பரப்பால் என்ன செய்ய போது, இந்த மேற்பரப்புக்கு ஒரு செங்குத்தாக என்ன செய்யணும், ஒரு விஷயம் ஒன்று தாக்கணும். ஆகவே அந்த விஷயம் நான் எஃப் எடுத்துக்கொள்றேன். இப்ப நாம இந்த வலைப்பரப்புல தாக்குற விசையை நாம கருதினோம்னால் ரெண்டு விசையாக கருத முடியும். வலைப்பரப்புல நமக்கு என்ன செய்ய போது, திரவத்தால மேற்பரப்புக்கு செங்குத்தாக விசை தாக்கும். அதை நாம கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நாம் என்ன செய்ய முடியும், கருத முடியும். கிடையாக கருதுறத நாம எஃப் ஹெச் என்றும் நிலைக்குத்தாக கருதுறத எஃப் வி அப்படின்னும் நாம கருதினோம்னால்
நமக்கு திரவத்தால மேற்பரப்புக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கினால் மேற்பரப்பால திரவத்துக்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கியும், அதே போல இவருக்கு இடையாக வலப்பக்கமாக இருந்தால் இவர் இடப்பக்கமாகவும் நமக்கு என்ன செய்ய போகுது, விசை தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். சோ இந்த 4 விசையும் தான் இந்த உருவத்தில் என்ன செய்து தாக்குதுன்னு அர்த்தம். அப்ப சமநிலையை நாம கருதினோம் என்றால் இன்னிருக்கிற செவ்வக பரப்புல எவ்வளவு விசை தாக்கினதோ அது எதுக்கு சமனாக இருக்க போகுது, ஹொரிசன்டல் ஃபோர்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. நிலைக்குத்தாக இருக்கிற நிறை விசை என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது, வேர்டிக்கல் விசையாக இல்லையா, வேர்டிக்கலுக்கு சமனாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆகவே இந்த நிறை விசை இப்பையும் இந்த வளைந்த மேற்பரப்பு மீது தாக்குற விசை என்னது, இந்த வளைந்த மேற்பரப்பு மீது தாக்குற விசை அதுக்கு மேல கருதுற அந்த திரவத்துல நிறை விசை தான் வரப்படாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதே விசை தான் நமக்கு என்ன செய்ய போது, வரப்போகுது. நிறை விசை தான் அந்த வளைந்த மேற்பரப்புல தாக்குறது, நிலைக்குத்தாக தாக்குறது. கிடையாக தாக்குறது நீங்க அந்த செவ்வக பரப்புல தாக்குறதோட என்ன செய்யலாம், சமப்படுத்திக்கலாம். இதன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், விசைகளை காணலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். இதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு பாத்திரத்தை நம்ம கருதுவோம். பாத்திரம் ஒன்று கருதுவோம், இப்படி கருதுவோம், இப்படியான ஒரு பாத்திரத்தை கருதுவோம். ஸோ பாத்திரம் இப்படித்தான் இருக்கக்கூடாது. நீங்க தண்ணியை நீங்க எடுத்து ஊத்தப்பீங்கன்னு வைப்போம், நமக்கு தேவையில்லை. தண்ணியை நம்ம ஊத்தினோம் என்று சொல்லிச்சோம்னால் அப்ப நாம இவர்ல எப்படி நாம இந்த மேற்பரப்புல தாக்குற விசையை நம்ம காண்றது, இன்னைக்கிற மேற்பரப்புல எப்படி விசையை காண்றதுங்கிறத பத்தி பார்க்கணும். இந்த மேற்பரப்புல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு இன்னைக்கிறது நிலைக்குத்தாக இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. நிலைக்குத்தாக இருந்தால் திரவம் என்ன செஞ்சிருக்கணும், இவர் நிலைக்குத்தாக இருந்திருக்கிறால் திரவம் இதுவரைக்கும் இருந்திக்கணும். இந்த மட்டம் பெறங்காலும் நிரப்பணமாக இருந்தால் இதுவரைக்கும் திரவம் என்ன செய்யணும், இருந்திருக்கணும். நினைக்கிற மேற்பரப்பு நிலைக்குத்தாக இருந்திருக்கிறால் திரவம் இந்த மட்டம் பெறங்காலும் இருந்திருக்கணும். ஆனால் இவர் இப்படி வளைஞ்சிருக்கிறதால இவ்வளவு பகுதி திரவம் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக கருதுங்கன்னு நான் சொன்னேன். இவ்வளவு பகுதி திரவம் என்ன செய்ய போது, வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக கருதுங்க. ஆகவே வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக இருந்தால் இன்னைக்கிற இவ்வளவு கனவளவுரையும் பாரத்தை நீங்க W அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த W உண்மையிலேயே இதுக்கு மேல திரவம் இல்லைங்கிறதால அந்த W என்ன செய்ய, மேல் நோக்கி தொழிற்படும். அதான் நினைக்கிற மேற்பரப்பில் தொழிற்பட விஷயம். சிம்பிளான தியரி. இதுக்குத்தான் நம்ம இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினது. இது நம்ம தியரியில படிச்சது. ஆனா சிலர்கள் தியரி ஒழுங்காக இல்லைங்கிறதால நான் சில விஷயங்களை செல்ல வேண்டியதாக இருக்கு. ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். நம்ம இப்ப கேள்விக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு இந்த முண்டித்த கோலமும் இல்லையா, தலை துண்டிக்கப்பட்டது. நான் இதை இப்படி கருதுறேன், ஒரு துண்டை மட்டும் கருதுவோம், கொஞ்சம் பெருசாக கருதுவோம். இவர் இப்படி தாராரு. நான் நினைக்கிற துண்டை மட்டும் கருதுறேன். இந்த துண்டை மட்டும் நம்ம கருதுவோம், ஒரு பக்கத்தை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இவர் இந்த மையத்திலிருந்தான தூரத்தை நமக்கு இந்த மையத்திலிருந்தான தூரத்தை எல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னடிக்கிறது டெஃபினட்டா ஆறுங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்க உங்களுக்கு கிராஃபுகள்ல பார்க்கக்குள்ள கிடையச்சில அடையாளப்படுத்தத்தக்க நிலைமைகளை நீங்க பாத்தீங்கன்னா எல் 2L அதே போல L+R இவ்வளவும் தந்திருக்காரு. L2L L+R. அப்ப அந்த மட்டங்கள்ல நிரப்பக்குள்ள நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ முதலாவது விஷயம், அப்ப எல் இங்கக்குள்ள நினைக்கிற லெவல் வரங்காட்டிலும் அவர் நிரப்பக்குள்ள எல்லுங்கக்குள்ள நினைக்கிற லெவல் வரங்காட்டிலும் அவர் நிரப்புறாருன்னு அர்த்தம். அங்கேயும் திரவம் நிரப்பப்படும் இருக்கட்டும். ஸோ இந்த லெவல் வரங்காட்டிலும் நமக்கு திரவத்தை நம்ம நிரப்பக்குள்ள இந்த வளைந்த மேற்பரப்பு மீது மேல் நோக்கித்தான் விசை தொழிற்படணும். எவ்வளவு தொழிற்படணும், இன்னிருக்கிற மேற்பரப்பு இந்த வளைந்த மேற்பரப்பு நிலைக்குத்தாக இருந்திருக்கிறேன் சொல்லிச்சனால் இப்படி இருந்திருக்கிறேன்றால் நமக்கு இதுவரைக்கும் திரவம் நிரம்பியிருக்கும் அர்த்தம். இந்த வளைந்த மேற்பரப்பு நிலைக்குத்தாக இருந்திருக்கிறேன்றால் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கணும், திரவம் நிரம்பியிருக்கணும்னு அர்த்தம். ஆனால் இவர் என்ன செஞ்சிருக்காரு, வளைஞ்சத்தால இவ்வளவு கனவளவு திரவம் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். ஆகவே இந்த கனவளவு வெட்டி அகற்றப்பட்ட கனவளவுற பாரம் W அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுல பாரத்துக்கு சமனான விசை என்ன செய்யணும்,
இவ்விடத்துல தொழிற்படணும், டபிள்யூ ஒரு விசை ஒன்று தொழிற்படணும். இது நிலைக்குத்தாக மேல் நோக்கி இருக்கிறதால எல் விரங்காட்டிலும் இருக்கிற சகல விசைகளும் மேல் நோக்கி பிளஸ் பக்கமாக இருப்பாரு, பிளஸ் பக்கமாக இருக்காரு. ஆக எல்லா ஆன்சரும் வந்து அதே போலதான் நமக்கு தந்திருக்காரு. ரெண்டாவது விஷயம் பாருங்க, 2L. அப்ப 2Lங்குள்ள நமக்கு என்ன இருக்கிறது, எல் என்றால் 2Lங்குள்ள இதர உயரத்துக்கு நமக்கு இங்க என்ன செய்யணும் பெறணும். அப்ப 2L வரக்குள்ள நமக்கு இவ்விடத்துல வரப்படாது, இந்த மட்டத்துக்கு வரப்படாது. ஸோ இதை நீங்க இப்படியோ உயர்த்தலாம். இந்த மட்டத்துக்கு நீங்க உயர்த்துறீங்களாக இருந்தால், இந்த மட்டத்துக்கு நம்ம உயர்த்துறமாக இருந்தால், நம்ம இந்த மட்டத்தை இப்ப இடத்துல இல்ல திரவ மட்டம் எங்க வந்திருக்காரு, இந்த மட்டத்துக்கு வந்திருக்காரு. சோ இந்த மட்டத்துக்கு வந்திருக்காருனால் இவர்ல தொழிற்படுற இந்த விசையை நாம கருதணுமாக இருந்தால், இந்த வளைந்த மேற்பரப்பு, இந்த வளைந்த மேற்பரப்புல தொழிற்பட வேண்டிய விசையை நாம் எடுத்தோம்னால் நமக்கு இடம்பெயர்க்கப்பட்ட பாய், அதாவது வெட்டி அகற்றப்பட்ட பகுதியை தானே இவர் நிலைக்குத்தாக இப்படி இருந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னார். கணக்கு யோசிக்க வேணும். இது நிலைக்குத்தாக இப்படி இருந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், முற்றாக கனவளவு நடப்பிக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வளைஞ்சத்தால நினைக்கிற பகுதி, இந்த வளைஞ்ச பகுதி மட்டும் என்ன செய்யப்போது, வெட்டி அகற்றப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நிலைக்குத்தாக இவ்வளவு வந்து என்ன செஞ்சிருக்கணும், இருந்திக்கிறனால் இந்த மேற்பரப்பு நிலைக்குத்தாக இருந்திக்கிறனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கிறதால இவ்வளவு திரவமும் என்ன செய்ய போது, வெட்டி அகற்றப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம். தென் இவர பரப்பளவு கனவளவும் இவர கனவளவும் சமனுங்கிறதால இதுவும் ஒரு டபிள்யூ ஆக இருக்கும். ஆகவே எவ்வளவுத்த வெட்டி அகற்றிருக்கும், 2W வெட்டி அகற்றிக்கமென்றால் இந்த துண்டுல மேல் நோக்கி துளிப்பட விசை எவ்வளவாக இருக்கணும், 2W ஆக இருக்கணும். ஆகவே 2L உயரத்துக்கு நமக்கு திரவம் இறக்குள்ள 2L மட்டம், இவர் L மட்டம், இவர் 2L மட்டம், 2L மட்டத்துக்கு திரவம் இறக்குள்ள 2W ஆக என்ன செய்யணும், விசை இருக்கணும், அது மேல் நோக்கி விசையாக இருக்கணும். ஆகவே அங்க ஆன்சரை பார்த்தீங்க என்றால் கிட்டத்தட்ட 2 மடங்காக அவர் அழகா தந்திருக்காரு. எல்லா இடத்துலையும் அதே போலதான் தந்திருக்காரு. அடுத்ததாக அடையாளப்படுத்தத்தக்கது L+R. L+R நாம எடுக்கக்குள்ள இவ்வளவு வரதுக்கு திரவம் இருக்கு, இந்த மட்டம் இறங்கட்டிலும் திரவம் இருக்கும். இந்த மட்டம் இறங்கலும் திரவம் இருக்கும். நமக்கு இதுக்கு மேல இருக்கிறத நம்ம எடுக்கக்குள்ள இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை. ஏன், இவ்வளவுதான் நமக்கு என்ன செய்ய போது, இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு, இவ்வளவுதான் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேல எப்படித்தான் போனாலும் இந்த இடம்பெயர்க்கப்பட்டது மாறப்போறல. இதுக்கு மேல திரவத்திர மட்டத்தை நம்ம கூட்டிக் கொண்டே போக்குள்ள, இதுக்கு மேல இப்படியோ கூட்டிக் கொண்டு போக்குள்ள உங்களுக்கு இந்த மட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மட்டமாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்தியால எல்லாம் நிலைக்குத்தாக வாராரு, அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. இடம்பெயர்க்கப்பட்டது நினைக்கிற துண்டு மட்டும்தானுங்கிறதால அந்த 2W மேல் நோக்கி மாறாது. ஆனால் இந்த கோலத்தை எடுக்கக்குள்ள இந்த பகுதியால இடம்பெயர்க்கப்பட இல்லை. இவருக்கு கீழுக்கு தண்ணி இல்லை, திரவம் இல்லைங்கிறதால இந்த பகுதியில மேலுதைப்பு என்ன செய்ய முடியாது, தொழிற்பட முடியாது. இந்த பகுதியில மேலுதைப்பு தொழிற்பட முடியாதுன்னு சொல்லி சொன்னால் இவ்விடத்துல நமக்கு நினைக்கிற இதுக்கு மேல இருக்கிற திரவத்திர பாரம், டிரெக்டா தண்ணி இருக்குதானே. சோ இந்த மேல இருக்கிற திரவத்தில் நினைக்கிற பாரம், இந்த திரவத்திர பாரம் இங்கால கவலை இல்லை. இங்கால இருக்கிற துண்டுல மேல் நோக்கி 2W, அது எப்ப போனாலும் மேல் நோக்கி 2W தான், ஏன்னா அவ்வளவுதான் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். இது மேல எப்படி போனாலும் 2W தான். ஆனால் இங்கால இருக்கிற இந்த துண்டை மட்டும் நீங்க கருதினீங்க என்றால் இவர் வந்து ஒரு W நோட் அப்படின்னு சொல்லிச்சுனால் அது கீழ் நோக்கி தாக்குது. அப்ப மொத்த விளைவு விசையாக நினைக்கிற துண்டுல மேல் நோக்கி 2W, இந்த துண்டுல கீழ் நோக்கி, ஏன்னா திரவம் மேலுக்கு இருந்துக்கின்னு சொல்லிச்சுனால் கீழ் நோக்கி தாக்கும் என்று நம்ம பார்த்தோம். ஆகவே 2W மைனஸ் மொத்த விளைவு விசையாக 2W மைனஸ் W நோட்டாக இருக்கணும். ஆகவே இந்த லெவலுக்கு புறவு மேலுக்கு போக போக நமக்கு என்ன செய்யணும், குறையணும் அர்த்தம். நமக்கு என்ன செய்யணும், குறையணும். குறைஞ்சி வந்து ஒரு நிலைமையில என்ன செய்யலாம், நமக்கு பூச்சியத்தையும் அடையலாம். அதைத்தான் அவர் எல்லா இடத்துலையும் காட்டிருக்காரு. ஆகவே அந்த அடிப்படையில முதலாவது 2வதும் பெறாது, 3, 4, 5 பேர் இப்படியும் நம்ம குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏனென்றால் நம்ம மேலுக்கு இப்ப மட்டங்களை கூட்டிக்கிட்டே போக்குள்ள இந்த லெவலுக்கு நாம உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் உயர்த்துறோம். 5 சென்டிமீட்டர் உயர்த்தக்குள்ள இந்த மட்டம் பிறப்போம். இங்கால பிரச்சனை இல்லை, அந்த 2W மேலுக்கு தான், அதுக்கு இடம்பெயர்க்கப்பட்டது மாறாது, அந்த 2W மேலுக்கு தான் பிறப்போகுது.
ஆனால் நிர்ணயிக்கிற பகுதி என்ன செய்ய போகுது, ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்குள்ள 5 நியூட்டன் என்றால் இந்த பகுதி 5 நியூட்டன் என்ன செய்யும், எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கும். இன்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் நம்ம உயரத்துக்குள்ள இந்த பகுதியில ஒரு 5 நியூட்டன் என்ன செய்யணும், சேர்ந்திருக்கும். இன்னும் ஒரு உயரத்துக்குள்ள 5 சென்டிமீட்டர் அதே கனவளவு தான் சேர்ந்து வரத்தால 5 நியூட்டன் 5 நியூட்டன் 5 நியூட்டனாக எல்லாமே கீழ் நோக்கி வருகிறது. ஆகவே இந்த 2 டபிள்யூல இருந்து 5 நியூட்டன் 5 நியூட்டன் 5 நியூட்டனாக கழிச்சிட்டு போய் ஒரு நிலைமையில பூச்சி தடைஞ்சு அதுக்கு பிறகு -5 நியூட்டன் -10 நியூட்டன் -20 நியூட்டன் என்று படிப்படியாக என்ன செய்ய போது, அதாவது கீழ் நோக்கி திசையில கூட போதுங்கிறதால நமக்கு என்ன செய்ய போது, நேர்கோடாக வரணும் விட. ஆகவே 4வது ஆன்சராக இருக்கும். ஓகே, விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தியரிகள் எல்லாம் நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டேன். டவுட் இருந்தால் மெசேஜில் போடுங்க.